எழுதி வைத்திருக்கிற உண்மை என்றால் நம்ம பிள்ளைகளினுடைய நேர்மையை வளர்ப்போம் இல்லையா? நேர்மை பண்பு தான் அவனுக்கு படிப்பு வேலை கொடுக்காட்டா கூட பண்பாடு வேலை கொடுக்கும். அந்த நேர்மை பண்பை தான் நம்ம இளமையிலே விதையாக்கணும். என்ன அழகான பிள்ளைங்க தெரியுமா? நமக்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது. நானே இந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கிற ஒரு காலத்தில் ஒரு வகுப்பில் போய் 2ஆம் கிளாஸு செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் போய் கேட்டேன். 4 4 8 8 8 16 16 16 32 32 32 எவ்வளோடான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை சார், உங்களுக்கு சின்ன சின்ன கணக்கெல்லாம் நீ சொல்லிவிட்டு பெரிய கணக்கு என்ன கேட்குறியே, நான் என்ன சார் கொண்டு வேணும்? எனக்கே சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா குழந்தைகள் என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நீங்கள் நிறைய நேரம் பேசணும். ஆசிரியரும் சரி அம்மாவும் சரி. ஏன்னா அப்பாவுக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்குதா இல்லையோ, கோபம் வந்துடும் அவருக்கு. இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு நிறைய பேசாமல் போனதுனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவான்னு மகாகவி பாரதி பாடினோம். அந்த வரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசிரியர்களாக இருக்கிறவங்க, ஒரு ஆசிரியர் எப்போ ஜெயிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆசிரியர் எப்போ ஜெயிக்கிறார்? ஒரு அம்மா அப்பா எப்போ ஜெயிக்கிறாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இல்லைன்னா மறுநாள் வந்த உடனே பிள்ளைகள் ஓடி வந்து நம்மளை காலை கட்டிக்கிட்டு எங்கப்பா போனீங்க எங்கம்மா போனீங்க நேற்றெல்லாம் ஒரே பிரச்சனையாக போச்சுமா, எங்களால் இருக்க முடியலமான்னு சொன்னாங்கன்னு நாம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? இப்படி சொல்லுதுங்க பிள்ளைங்க. ஏன் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, 4-5 நாள் ஆகும்னு சொன்னாங்களே, ஏன் அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நாம் தோத்துட்டோன்னு அர்த்தம். ஏன்னா வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. பிள்ளைகளோட நெருங்கி பழகணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்பயுமே நான் கூட சொல்ல அப்பப்போ நான் பார்ப்பேன் வகுப்பறையில் என் பிள்ளைகள் வந்து தப்பு பண்ணுறான் அப்படின்றதுக்காக ஒரு பிள்ளையை நம்ம தண்டிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடாது. தண்டனையை விட திருத்துகிற முயற்சியில் நம்மை நாம் அர்ப்பணிச்சுக்கணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் எழுதின பேப்பர்லாம் நான் பண்டல் பண்ணி வச்சுக்கிறேன், நிறைய வச்சுருக்கேன். அந்த மாதிரி யாராலையும் சிந்திக்க முடியாது உலகத்திலே. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பெற்றோர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நான் எல்லாம் கிளாஸில் நடக்கும்போது ஆம்பளை பையனுக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ கூட உங்கள் வீட்டில் பாருங்கள், நீங்கள் 2 ஒரு ஆண் பையன் இருக்கிறான், பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்குது உங்களுக்கு வச்சுங்க. குழந்தையில் இருக்கும்போது நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அந்த பொண்ணு கையில் ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க. அது என்ன பண்ணும்? டெய்லர் வெட்டி போட்ட துண்டு துணி எடுத்து அதுக்கு ஒரு சுற்றி அதனோட விளையாடும். மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மாறாப்பு துணி போட்டு விளையாட வேண்டும் என்ற பண்பாட்டை கற்றுக் கொடுத்தது உலகத்துக்கு நம் நாட்டு பெண் குழந்தைகள் தான் என்பது என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. நாங்களாம் கிராமத்தில் பிறந்தோன்னு தான் சார். மரப்பாச்சி பொம்மை கையில் கொடுத்தா துண்டு துணியை கட்டும். நம்ம பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க, ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்க பொம்மையை, அது உள்ள தனியாக போய் அக்கா பிரித்து வைப்போம். நம்ம சத்தம் போட்டோம்னா அடுத்த 5 நிமிஷத்தில் சேர்த்து வச்சுருவோம். அதையும் செய்வோம் இதையும் செய்வோம். அதே மாதிரி தான் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த தர்மம்னு இந்த உலகத்தில் இன்னும் ஒரு உயிரோட வாழுதுன்னா அந்த தர்மத்தை வாழ வைக்கிறது ஒன்று நம்முடைய தாய் வடிவத்தில் இருக்கிற அம்மா, இன்னும் தாரம் வடிவில் இருக்கிற மனைவி, கூட பிறந்த சகோதரி, பெற்ற மகள். இவர்களால் தான் அந்த தர்மம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது என்பதிலே நான் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவன். உலக நாடுகளில் பேசுகிற போதும் இதைத்தான் நான் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறேன். ஏன்னா அதில் உண்மை இருக்குது. ஏன்னா அந்த தர்ம சிந்தனை வந்து இன்னைக்கும் அந்த பெண்கள் கையில் இருக்குது. நாங்கள் வகுப்பில் ஆசிரியர் இருந்ததால் சொல்கிறேன், ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு பெண் குழந்தை எழுதும். தெரியாட்டாலும் பரவாயில்லை, பக்கம் பக்கமாக எழுதுறோம் நம்மளால தான். அட்டிக்கு பின்னி எடுப்பான், அவன் கற்பனையெல்லாம் தட்டி விட்டுருவான். ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி வரும்னு. எந்த பெண் குழந்தையும் எழுதலை. ஆனால் ஒரு பையன் எழுதியிருக்காயா, வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய் விடுவார். அவரை தொடர்ந்து பின்னால் ஆடு மாடுகள் எல்லாம் போகும்னு எங்க கூட அதை தான் அனுப்பி வைக்கிறான். எனக்கு அதை படித்து பார்த்து மனசு பதறி போய் அவனை கூப்பிட்டு, டேய் உன்னை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாதுன்னு அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு தாண்டா இருக்குது, உனக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் கூட இவ்வளவு அதர்மமாக எழுதியிருக்கிறேன்னு. அதுக்கு அவன் ஓன்னு அழுதான் சார். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற புள்ள அழுதான்னா அதை விட மன்னிப்பு உலகத்தில் இல்லை. செஞ்ச தவற நினைச்சு அழறான்னா அதை விட என்ன வேணும்? நான் மன்னிச்சிட விட்டுறா அழாதறாங்க. நான் அதுக்கு அழுவலை, நீ படிச்சு பார்த்து திருத்தவன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதாவது நீங்கள் பிள்ளைகளை நம்ம ரொம்ப ரொம்ப ரசிக்கணும் சார். நீங்கள் நம்பணும். ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய இதே கும்பகோணம் பக்கத்தில் நான் வந்தேன்.
கும்பகோணத்தில் ஒரு ரோட்டரி மீட்டிங்கில் பேசுறதுக்கு வந்தபோது அங்கே என்ன பண்ண டைம் இருந்தது. சரி கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு கடையில் வெத்தலைப்பாக்கு பழம்லாம் கொடுப்பான்னு எல்லாம் கொடுத்தா வெத்தலைப்பாக்கை காணும். ஏன் தம்பி வெத்தலைப்பாக்கு இல்லையான்னா, சார் பக்கத்தில் 3வது கடையில் பெட்டி கடையில் வச்சிருக்கிறான், அங்கே போய் கேளுன்னா. அந்த பெட்டி கடைக்கு போய் 5 ரூபா நோட்டை கொடுத்து தம்பி வெத்தலைப்பாக்கு கொடுன்னு. அவன் 2 வெத்தலையும் 2 பாக்கும் வச்சான். ஏன்பா கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அன்னைக்கு நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீன்னா இந்த கடையை நான் ஏன் வைக்கிறேன்னு. அப்போதான் பகீர்னாச்சு, நீ எங்கேப்பா படிச்சேன்னா, குரோம்பேட்டையில் உங்கள்கிட்ட தான் படித்தேன்னா. குரோம்பேட்டையில் படித்தவனுக்கு கும்பகோணத்தில் என்ன வேலைன்னா, எங்கள் சித்தப்பா புண்ணியத்தில் இந்த கடை வச்சு போச்சுங்கிறேன்னா. அப்போது அதாவது எந்த இடத்தில் போனாலும் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நான் அப்போ தான் சொல்லிக் கொடுக்குறது, வாழ்க்கையில் கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்த்து பழக்க பழகினால் வாழ்க்கையில் நாம தான் ஜெயிப்போமே தவிர நம்மை ஒருவர் ஜெயிக்கவே முடியாது. அதனால குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இளமையில. இப்போ கூட ஒரு 10 பிள்ளைகளை நான் வகுப்பில் ஒரு கலந்துரையாடல் பண்ணோம். ஒவ்வொரு பிள்ளையா பார்த்து நான் கேட்டேன், நீ என்ன ஆக போற என்ன ஆக போற. எல்லா பிள்ளைகளும் ஒரு ஹையர் ஸ்டடி தான் சொன்னான். ஒருத்தர் டாக்டர் என்ன, ஒருத்தர் இன்ஜினியர் என்ன, ஒருத்தர் ஐஏஎஸ் எல்லாம் சொல்லிச்சுங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் சொன்னான், நான் இராணுவத்தில் சேர்ந்து இந்த நாட்டை காப்பாற்றுவேன்னு சொன்னா பாருங்க. இந்த பிஞ்சு நெஞ்சிலே அது வேறு விட்டு இருக்கிறது என்றால் உண்மையிலே அந்த பிள்ளையினுடைய நான் பாராட்டு. இப்போ 10 பிள்ளைங்களை நான் பேட்டி எடுத்துட்டு தான் வந்தேன். உள்ளபடி சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவங்களை எப்பயே நம்ம மகிழ்ச்சியா வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம கவலை இல்லாத மனிதன் உலகத்திலே கிடையாது. கவலையும் பிரச்சனையும் நம்ம கண் முன்னால வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை அணுகவே கூடாது. அதனால தான் எந்த இடத்துலையுமே நம்ம ரசிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகள் என்பது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சூழ்நிலையில அவருக்கு எப்படி சொன்னா பிடிக்குமோ அப்படிதான் நம்ம சொல்ல பழகணும். நாம நம்ம மாத்திக்கணும். நம்ம மாத்திக்கிட்டு அவன் மேல ஒரு நம்பிக்கையை வச்சோன்னு வச்சுங்க, லைஃபே நம்பிக்கை தான். நாளை காலை என்பது நம்பிக்கை தான். யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. இன்று இருப்பது நிஜம், நாளை என்பது என்ன கேள்விக்குறிதான். அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை தான் நாம கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நட்சத்திர மனிதனாக வருவான்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க. ஒரு அப்பா இஎன்டி டாக்டர், அவர் பேரு ரஜினிகாந்த், அவங்க அம்மா பத்மா. அவங்க அவங்களும் மருத்துவத்துறையில் ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானியாக இருந்தவங்க. 2 பேர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க. 2 பேருமே வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பிள்ளைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை அதிகமாக வளர்ப்பதற்கு வட்டம், மாவட்டம், மாநிலம், அப்புறம் நாடுகள் என்று கூடவே பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு அந்த பிள்ளைக்கு பின்னாடியே போய் இன்னைக்கு செஸ் போட்டியில சாம்பியனாக குகேஷ் என்ற ஒரு பிள்ளை வந்திருக்கிற வரலாற்றுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் பின்னணியாக இருக்கிற ஒரு அழகிய செயல் இருக்கிறதுன்னா உலக வரலாறு படைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுங்க. நிறைய விஷயம் இருக்குது. அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சியை நாம எடுப்போம். அதை வளர்ப்பதற்கு நாம துணையா இருப்போம், தோள் கொடுத்து உதவுவோம். ஏன்னா எந்த துறையிலையும் நமக்கு பெரிய பெருமிதத்தை உருவாக்கி கொடுக்கலாம். அதனால தான் நான் பிள்ளைகளை பார்ப்பேன். அந்த பேப்பர்லாம் நீங்கள்லாம் அது படித்து பார்க்கணும். சில பெற்றோர்கள் கூட கூப்பிட்டு காட்டுவேன். ஒரு கேஸ் இதுக்கெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சமயம் கேட்டிருந்தேன், 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரையும் கேட்டிருந்தேன். ஒருத்தன் எழுதிக்கிறான், அனைவரும் ஆண்டு விட்டனர்னு எழுதலாம். நான் அந்த பையனுக்கு ஃபுல் மார்க் போட்டேன். ஏன் தெரியுமா? இல்லைன்னா 18ஆம் நூற்றாண்டு ஆளை காட்டணும். அதை விட பெரிய வேடிக்கை தான் நிறைய நடக்குங்க. 5 புலன்களும் அடங்கினால் என்ன வரும் என்று புத்தர் கூறினார்னு கேட்டேன். ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு என்ன வரும், ஆம்புலன்ஸ் எப்போ வரும்ன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனால அவனுடைய வித்தியாசமான சிந்தனைகள். அதை விட பெரிய வேடிக்கை, எங்கள் கணக்கு டீச்சர் சாந்தகுமார் ஒரு அம்மா, அவங்கள வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பையன் எழுதின பதிலை எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஓடி வந்தாங்க. செல்லம் கொடுத்து இந்த பசங்கள்லாம் இப்படி எழுதுறாங்கன்னாங்க. என்னம்மா எழுதியிருக்காங்க? காலமும் நேரமும் கணக்கு கேட்டேன். 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடு 20 நாளில் போடுறாங்க. அதே ரோடு 20 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுவாங்கன்னு கேட்டால் அவன் என்ன எழுதிக்கிறான் பாரு. அவன் எழுதின பதிலை படித்து பார்த்தேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 20 பேர் போடணும்னு எழுதிக்கிறான். எழுதுனது மட்டும் இல்லை, கீழே எழுதிக்கிறான், இப்படிலாம் செலவு பண்ணால் இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான். நான் சொன்னேன், நீங்கள் கணக்கை பார்த்துங்க. அவன் சமுதாயத்தை கணக்கு பண்ணி எழுதியிருக்கான்.
அவனுக்கு ஃபுல் மார்க் போடுமா, அவன் தாமா வார்டு மெம்பராக வருவான் வருங்காலத்தில். ஏன்னா அவனுக்கு நல்ல சமுதாய சிந்தனை இருக்குது, அவனுக்குள்ளே ஏதோ திறமை இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதே கிடையாது. அதை நீங்கள் உறுதியாக மனசில் வச்சுக்கணும். எல்லாருக்குமே சொல்கிறேன், அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த ஆற்றலை அதிகமாக வளர்க்கறது தான் பள்ளி வளாகத்தில் கொண்டு வந்து விடணும். அவனுக்கு ஒரு தொழிலதிபராக வரக்கூடிய திறமை இருக்குது, ஒரு சயின்டிஸ்டாக வரக்கூடிய ஆற்றல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சில இடங்களில் தோற்கிறார்கள் என்றால் இந்த தோல்வி அடுத்த வெற்றிக்கு அதுக்கு காரணமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. நான் ஒரு கட்டுரை எழுதி சொன்ன ஒரு சமயத்தில், நான் மேலதிகாரி ஆனால் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தேன். ஒருத்தன் 39 பேர் எழுத ஆரம்பிச்சிட்டான், ஒருத்தன் மட்டும் அமைதி.